வளைகுடா நாடுகள் விஷன் 2030 என வைத்து மிகப்பெரிய கட்டுமான திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றன. ஒருவேளை அந்த கட்டுமானங்கள் நிறுத்தப்பட்டால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் உடனடியாக வேலை இழக்கும் அபாயம் இருக்கிறது. வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் சிறு தொழில் செய்யும் இந்தியர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்பார்கள். ஏவுகணை தாக்குதல்கள், பொது இடங்கள் மற்றும் விமான நிலையங்களை இலக்கு வைப்பதால் அடுத்த 4 வாரங்களுக்கு அங்குள்ளவர்களின் உயிர் பாதுகாப்பே மிகப்பெரிய கவலையாக மாறியிருக்கிறது. சுமார் 1 கோடி இந்தியர்கள் அங்கு வசிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வேலை குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் இந்திய அரசாங்கம் கவலையோடு பார்க்கிறது. அதை தாண்டி மிகப்பெரிய 3 இழப்புகளை சந்திக்கவும் இந்தியா தயாராக இருக்க வேண்டும். இந்தியாவிற்கு ஆண்டுதோறும் வளைகுடா நாடுகளிலிருந்து சுமார் 3.3 லட்சம் கோடி வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை வேலை இழப்பு ஏற்பட்டால் இந்த வருமானம் நின்றுவிடும் அல்லது குறைந்துவிடும். இது கேரளா போன்ற மாநிலங்களை மிக மோசமாக பாதிக்கும். கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை விண்ணை தொடும். இது அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் உயர்த்திவிடும். அது மட்டுமல்ல, இந்தியாவின் பெரும்பகுதி காய்கறிகள், தானியங்கள், துணிகள் என அனைத்துமே வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. போர் காரணமாக இந்த வர்த்தகமும் முடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிபர் ட்ரம்ப் கூறுவது போல 4 வாரங்கள் இந்த போர் நீடித்தால் அமெரிக்காவிற்கு தளம் அமைக்க இடம் கொடுத்த வளைகுடா நாடுகளின் நிலை என்ன? கத்தார் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் ஈரானின் நேரடி இலக்காக இருக்கிறது. இதனால் வளைகுடா நாடுகள் இனி அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்காமல் சீனா அல்லது ரஷ்யாவுடன் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செய்ய தூண்டப்படலாம். இது அமெரிக்காவிற்கு மேலும் கோபத்தையே வரவழைக்கும். மொத்தத்தில் இனி வளைகுடா நாடுகள் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க போவதால் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி குறைக்கப்படலாம். இது மீண்டும் வேலை வாய்ப்பையே பாதிக்கும்.